11th ப்ராப்ளம் பாருங்க. Calculate the resultant capacitance for each of the following combination of capacitor. இதுல ஒரு 6 capacitance ஒரு காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு கெபாசிட்டர் அமைப்பு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு C0, இங்க ஒரு C0, இங்க ஒரு C0. நம்ம இதை எப்படி இந்த ரிசல்ட் கம்பைன் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது? parallel இருக்கு. கெபாசிட்டன்ஸ் parallel இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா என்ன? கெபாசிட்டன்ஸ் parallel இருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணனும். சீரிஸ்ல இருந்தா அதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் பார்க்கணும். இதுதான் ஃபார்முலா. இத மறந்துடாதீங்க. சீரிஸ்ல இருந்தா 1/cs. சோ அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணலாமா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா parallel தான இருக்கு. அப்ப இத கம்பைன் பண்ணா C0 C0 எவ்வளவு? 2C0. அப்ப இது parallel இருக்கு. இத கம்பைன் பண்றேன். ஆல்ரெடி மேல ஒரு கெபாசிட்டர் இருக்கா? அப்ப மேல ஆல்ரெடி ஒரு கெபாசிட்டர். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கெபாசிட்டரா மாத்திட்டா அந்த கெபாசிட்டர் எவ்வளவு? 2C0. இப்போ மறுபடியும் பாருங்க. இந்த பெரிய படத்தை இப்போ நான் சும்மா படம் மாத்திட்டேன். இப்போ மறுபடியும் இந்த கெபாசிட்டர் எப்படி தான் இருக்குது? இதுவும் parallel இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? parallel கெபாசிட்டர் இருக்கு. C0 plus இது 2C0. அப்ப சரி இது வந்து parallel இல்ல. சரி இது வந்து எப்படி இருக்குது? சீரிஸா இருக்கு. இல்லையா? சீரிஸா இருக்கு. அப்ப சீரிஸா இருந்துச்சுன்னா என்னது? 1/cs = 1/c1 plus 1/c2. அப்ப 1/c0 plus 1/2c0. சோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது? 1/2c0 plus 1c0 by 2c0 square. இதானா சாதாரண எல்சிஎம் எடுத்துக்க. இப்போ 1 into 2c0 2c0 plus 1 into c0 c0 divided by 2 into c0 square. இப்போ மேல வந்து 2c0 plus 2c0 அது 3c0 ஆயிடுமாப்பா? 2c0 plus ஒரு c0 கீழ 2c0 square னு வருது. அப்ப ஒரு c0 மட்டும் அடிச்சு கொடுத்தோம்னா அப்ப 3 divided by 2c0 இது 1/cs 1/cs. நமக்கு cs தான் வேணும். அப்ப அது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீனா 2/2c0/3. சோ இதுதான் ஆன்சர். புரியுதாப்பா? 1/cs உள்ளது. அப்ப cs அப்படின்றது நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். புரியுதா? சோ இதுதான் பெரிய படத்தை சிம்பிளிஃபை பண்றது. இதே மாதிரி செகண்ட் டயகிராம் பாருங்க. செகண்ட் டயகிராம் இங்க ஒரு கெபாசிட்டன்ஸ், இங்க ஒண்ணு, நடுவுல ஒரு கோடு, திருப்பி இப்படி வந்திருக்கு. இத நம்ம என்ன பண்ணனும்? ரெண்டு கம்பார்ட்மெண்டா பிரிச்சுக்கோ. 1 2 இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கீழ உள்ள மறைச்சிரு. மேல உள்ள இந்த பாக்ஸை மட்டும் பாத்துக்கோ. இந்த பாக்ஸ்ல C0 C0 எப்படி இருக்குது? C0 C0 parallel இருக்கா? parallel இருந்தா ஆட் பண்ணுவோமா? அப்ப C0 plus C0 எவ்வளவு? 2C0. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ மேல உள்ள மறைச்சு கீழ உள்ள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது parallel, அதுவும் parallel தான் இருக்குது. அத 2 னு வச்சுக்குவோம். சோ C0 plus C0 எவ்வளவு? ஒரு 2C0. புரியுதா? இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோமா? பெரிய படத்தை சின்ன படமா மாத்த போறோம். சோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சு. ரைட்டா? சோ அப்ப இவங்களுடைய வேல்யூ C0 சாரி 2C0 கண்டுபிடிச்சிருக்கோமா? இவங்களுடைய வேல்யூ 2C0. இப்போ இது சீரிஸ்ல தான இருக்குது. அப்ப சீரிஸ்க்கு ஃபார்முலா என்ன? 1/cs = 1/2c0 plus 1/2c0. சோ 1/2c0 1/2 1/2 1/2 1. அப்ப 1/cs = 1c0 c0 அதாவது cs = c0. புரியுதாப்பா? 1/2 1/2 கூட்டினா ஒண்ணே தான் வரும். அவ்வளவுதான். சோ அப்ப இந்த ரெண்டு படத்துக்கு நம்ம ஈஸியா நம்ம போட்டாச்சு. இது ஒரு புரியுதுல? சோ ரெண்டு டயகிராமா ஓட நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஃபர்தரா நமக்கு இன்னும் ஒரு 4 டயகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. C D E F னு நம்ம முதல்ல ரெண்டு பார்த்துட்டோம். நான் அடுத்த ரெண்டு பார்ப்போம். இது பாருங்க C. இதுல பாருங்க C0 C0 C0. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இத கொஞ்சம் கிராஸா கொடுத்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இது எப்படி இருக்குது? இதுவும் parallel-ஆ தான் இருக்கு. புரியுதா? சோ ஆக்சுவலா இந்த ரெண்டு கெபாசிட்டர் parallel. இத இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆக்சுவலா இதுக்குள்ள போட்டுருந்திருக்கலாம். சோ இப்படி போட்டாலுமே, இந்த இடத்துல போட்டாலுமே, இப்படி போட்டாலுமே நமக்கு இத பார்த்தோனே தெரியணும். இதோடைய பாறை இந்த இடத்துல இருந்து ஒரு வயர் எடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. அதே வேற இங்க, அதே வேற இங்க. சோ அப்ப இது வந்து என்னது? இட் இஸ் a parallel combination of capacitor. அப்ப parallel combination of capacitorனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மூணையுமே சிம்பிளா ஆட் பண்ணி
3C0 அப்படின்னு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஸோ புரியுதா? ஸோ பேரலல் எப்படின்னு ஒன்று தெரிஞ்சுன்னா ஈஸி. அடுத்து இந்த டி சும்மா பாருங்க, இது கொஞ்சம் இதாக இருக்குது. மொத்தம் 4 கார்னர் கொடுத்துருக்காங்க. பி கியூ ஆர் எஸ், C1 C2 C3 C4. இதில் நம்ம 4மே பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஐ மீன் 4 கார்னர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ, இந்த ஆரையும் எஸ்ஐயும் மறைச்சிடும். ஸோ ஆரையும் எஸ்ஐயும் மறைச்சிட்டீங்கன்னா இப்போ நமக்கு என்னது, இந்த கார்னர் பி, இந்த கார்னர் கியூ, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ பில இருந்து இந்த 2 பாயிண்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி கியூல இருந்து இந்த 2 கெபாசிட்டரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ பில இருந்து இந்த C1 C3 எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, CS. அப்போ சிஎஸ்னா நம்ம என்ன பண்ணணும், 1/C1 சீரீஸ்னா நம்ம ரெசிப்ரோக்கல் பார்க்கணுமா. அதே மாதிரி அந்த பக்கம் உள்ள கெபாசிட்டர் எப்படி இருக்குது, அதுவுமே வந்து சீரீஸ்ல தான் இருக்கு. அதாவது 1/C2 + 1/C4. ஸோ முதல்ல இந்த சீரீஸ் கெபாசிட்டர் இதை சிம்பிளிஃபை பண்ணு. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், C3 + C1/C1 C3, இது 1/CS. அப்ப இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா C1 C3/C1 + C3. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், 1/CS2 C4 + C2/C2 × C4. இல்ல இதுக்கு ரெசிப்ரோக்கல் நீ எடுத்தனா C2 C4/C2 + C4. அவ்வளவுதான். இப்போ இந்த கெபாசிட்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்பைன் பண்ணிருக்கோம். ஸோ இது எப்படி எழுதுறது, இப்போ இவங்க 2 பேத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், இதை 2ஐயும் கம்பைன் பண்ணி 1, இதை 2ஐயும் கம்பைன் பண்ணி 1, ரைட்டா? ஸோ அதாவது இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இவங்க 2 பேத்தையும் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன். இவங்க 2 பேத்தையும் கம்பைன் பண்ணி நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல Q. அப்போ இந்த பக்கத்தில் உள்ள வேல்யூ இங்கே இருக்கு, இந்த சைடில் உள்ள வேல்யூ அங்கே இருக்கு. இந்த 2 கெபாசிட்டர் எப்படி இருக்குது, பேரலல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டயக்ராம் இப்போ பேரலல். அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இது ஆட் பண்ண CD = CS1 + CS2. நான் என்னோட வசதிக்காக போட்டிருக்கேன். இந்த இதோடைய வேல்யூ என்னது, C1 C3 / C1 + C3. ஸோ அந்த பக்கம் C2 C4 / C2 + C4. இப்போ இதை நீ குறுக்கு பெருக்கல் பண்ணு, C1 C3 C2 + C4. நம்ம நிறைய ப்ராக்கெட் வருது, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ப்ராக்கெட் இந்த மாதிரி போடுறேன். ப்ளஸ் இந்த பக்கம் கிராஸ் பண்ணு, C2 × C4 C1 + C3. சரியா? டிவைடட் பை கீழே உள்ளது C1 + C3 × C2 + C4. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கோ, இப்போ இந்த C1 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணு. அதாவது C1 C3 × C2 என்ன வரும், C1 C2 C3. அடுத்து இந்த C1 C3 செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ் C1 C3 C4. அடுத்து ப்ளஸ் C2 இவனை உள்ள மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ் C1 C2 C4. அடுத்து ப்ளஸ் இந்த டேர்ம் வச்சு இந்த செகண்ட் டேர்ம் C2 C3 C4. ஸோ டிவைடட் பை கீழே உள்ள டேர்ம் அப்படியே போகும், C1 + C3 C2 + C4. அவ்வளோதான். This is the final answer. Okay. BQ மறைச்சுக்கோ, RS பார்க்கணும். RS. ஓகே, முதல்ல BQ பார்த்தோம்னா இப்போ நீ இதை 2ஐயும் கன்சிடர் பண்ணாத. BQ இல்லை அப்படின்னா என்ன ஆகும், C3யும் C4ம் சீரீஸ்ல இருக்கும், C1 C2 சீரீஸ்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் CS1 சீரீஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பார்க்கணுமா. அதாவது 1/CS1 = 1/C3 + 1/C4. ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும், C4 + C3 / C3 × C4. இது 1/CS1. இதே மாதிரி மேலே அவங்க 2 பேருமே சீரீஸில் தானே இருந்தாங்க. அப்போ CS2 = 1/C1 + 1/C2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் C2 + C1 / C1 × C2. ரைட்டா? இப்போ ஃபர்தரா இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ண போறேன்,
இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் parallel ஆயிடுவாங்க இல்லையா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரே கெபாசிட்டர் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் இது ரைட்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பக்கம் S இந்த பக்கம் R சரி இப்போ இந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் இந்த கெபாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ இது இந்த கெபாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ இது ரைட்டா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ அதாவது ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் இது செகண்ட் இப்போ parallel இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஆட் தான் பண்ணணும் வேற வழியே இல்லை அப்ப ஆட் பண்ணலாமா parallel capacitance ஃபர்ஸ்ட் இந்த capacitance வேல்யூ என்னது C4 C3 divided by சாரி இது 1/CS1 இவ்வளவு அப்ப CS1 வேணும்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் பாரு அப்ப CS1 வேணும்னா C3 C4 மேல வந்துருமா divided by C4 C3 அதே மாதிரி இதுக்கு ரெசிப்ரோக்கல் பாரு ரெசிப்ரோக்கல் பாத்தீங்கன்னா C1 C2 மேல வந்துரும் C2 C1 கீழ வரும் அப்ப இத தான் நம்ம இங்க போறோம் ரைட்டா அப்ப C equal first value C3 C4 divided by C4 plus C3 plus அடுத்து இந்த கெபாசிட்டர் வேல்யூ C1 C2 divided by C1 plus C2 சோ இப்போ வந்து நம்ம LCM எடுக்கிற வேலை தான் சோ இது என்னமா CBC equal to C3 C4 into C1 plus C2 plus C1 C2 into C1 plus C3 sorry C4 plus C3 divided by கீழ C4 plus C3 into C1 plus C2 சோ இனி அடுத்த ஸ்டெப் என்னது இத உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப C1 C3 C4 C1 C3 C4 அடுத்து C2 into C3 C4 C2 C3 C4 அடுத்து பிளஸ் இந்த டேர்ம் C1 C2 C4 C1 C2 C4 plus அடுத்து செகண்ட் டேர்ம் C1 C2 C3 சோ கீழ உள்ள டேர்ம் அப்படியே போடலாம் கீழ என்ன இருக்கு C4 plus C3 C1 plus C2 அவ்வளவுதான் இது சாதாரண நம்ம LCM கண்டுபிடிக்கிறதா இந்த ஃபார்முலா ஓகே சோ இதுல ஃபர்தரா நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு மட்டும் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது சோ BQன்றது ரைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பார்ட்ட மட்டும் பார்ப்போம் அடுத்து கீழ உள்ளது சோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல அப்பர் பார்ட்ட மட்டும் பார்க்க போறோம் அப்பர் சோ அதுல பாரு C0 C0 இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பகுதி மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க சீரிஸ்ல இருக்கு இல்லையா அப்ப சீரிஸ்ல இருந்தா நம்ம என்ன சொல்லணும் 1/C0 plus 1/C0 ரைட்டா இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணா C0 plus C0 by C0 square இல்லைனா 2C0 by C0 square சாதாரண LCM தான்ப்பா அப்ப எனக்கு என்ன வருது 2/C0 இது 1/CS1 அதே வந்து CS1 ரெசிப்ரோக்கல் எடுத்தா C0/2 புரியுதாப்பா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 2/C0 வந்து C0/2 இதே தான் கீழேயே இருக்கு சோ அப்ப கீழேயும் அதே வேல்யூ தான் இருக்கு அத நம்ம டைரக்டாவே போடலாம் CS2 C0/2 ஓகே இதே மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணி C0/2 தான் வரப்போகுது ஏன்னா C0 C0 சீரிஸ்ல வச்சிருக்கு ரைட் அப்ப இந்த கெபாசிட்டர் BQ நான் மேல ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் மேல என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் C0/2 ரைட்டா நடுவுல என்ன இருக்குது C0 கீழ என்ன இருக்குது C0/2 அதாவதுங்க இந்த வேல்யூ C0/2 C0 பாருங்க இவ்வளவு பெரிய டயகிராம நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் மேல C0 C0 கம்பைன் பண்ணா C0/2 நடுவுல C0 அப்படியே போட்டோம் கீழ C0 கம்பைன் பண்ணா C0/2 இப்போ இது மூணுமே எப்படி இருக்குது parallel இருக்கு அப்ப ஆட் பண்ணா போதுமானது அப்ப parallel காம்பினேஷன் வேணும்னா C0/2 plus C0/2 plus C0 so C0/2 C0/2 ஆட் பண்ணா என்ன ஆகும் 1 அப்போ ஒரு C0 அப்ப C0 plus ஆல்ரெடி அங்க ஒரு C0 இருக்குதா அப்ப parallel சொல்லும்போது 2C0 so answer is 2C0 okay thank you